திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தனியாக வசித்து வந்த வயதான தம்பதியை தாக்கி நகைப்பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளை கும்பல் குண்டோடு கைது செய்யப்பட்டுள்ளனர். பவேரியா கொள்ளையர்களைப் போல உயிர் பயம் காட்டி உள்ளூரில் உருவெடுத்த வேட்டை கும்பலுக்கு போலீசார் செக் வைத்துள்ள சம்பவத்தின் பின்னணி என்ன? வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த கும்பல் கத்தி முனையில் வயதான தம்பதியை மிரட்டி மெகா கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர். உயிர் பயம் காட்டி நகை மற்றும் பணத்துடன் தப்பியோடிய கும்பலுக்கு போலீசார் வைத்த ட்விஸ்ட் என்ன? திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள கோவிந்தாபுரம் செக்காட்டு தோட்டத்தைச் சேர்ந்தவர் கோவிந்தசாமி, இவரது மனைவி பாலாமணி. சம்பவத்தன்று இரவு கணவன் மனைவி இருவரும் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது நள்ளிரவில் திபுதிபுவென பவேரியா கொள்ளையர்களைப் போல வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் தம்பதியை தாக்கி கத்தியை கழுத்தில் வைத்து மிரட்டியுள்ளனர். தூக்கத்தில் திடீரென கொடூர சம்பவத்தை கண்முன்னே நிறுத்தியதால் என்ன செய்வதென்று தெரியாமல் பேச்சு மூச்சில்லாமல் நின்ற மூதாட்டியின் 6 சவரன் தங்கச்சங்கிலியை அறுத்தெடுத்துள்ளனர். மேலும் தங்க கம்மலையும் பிடுங்கியவர்கள் பீரோவை உடைத்து அதில் இருந்த 1 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்தனர். இதை தடுக்க முயன்ற கோவிந்தசாமியை தலையில் தாக்கி ரத்தம் சொட்ட சொட்ட காயப்படுத்தினர். பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தால் எங்கே போனாலும் சரி தேடி வந்து சங்க கரகரன்னு அறுத்துருவோம் என கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு தப்பிச் சென்றனர். ஊரையே நடுநடுங்க வைத்த இச்சம்பவத்தில் தம்பதியின் உறவினர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதுகுறித்து தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம ஆசாமிகளை தேடி வந்தனர். சம்பவ நேரத்தில் ஊருக்குள் சென்று வந்த ஒட்டுமொத்த நபர்களின் விவரங்களையும் சேகரித்து பல்லடம் பகுதியில் அவர்கள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலில் உடனே அப்பகுதியை சுற்றி படைத்தனர். அதில் போலீசார் திட்டமிட்டபடி கொள்ளையில் ஈடுபட்ட ஸ்ரீகாந்த், சிவா, சண்முகம் உள்ளிட்ட 5 பேரை கூண்டோடு கைது செய்தனர். அதில் ஒருவர் 17 வயது சிறுவன். பிடிபட்ட 5 பேரையும் காவல் நிலையத்தில் விசாரிக்க வயதான தம்பதியை குறிவைத்து கொள்ளையில் ஈடுபட்ட குற்றச்சம்பவம் உறுதியானது. இவர்கள் மீது ஏற்கனவே பல்வேறு காவல் நிலையங்களில் ஏராளமான திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.